ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க தேவன் தரக்கூடிய கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்த சந்ததி எழுப்பப்பட வேண்டும் என்கிறது ஆண்டவராகிய தேவனுடைய தயவுள்ள திட்டம். யுத்தம் என்கின்ற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது திடீரென்று நாம் கடந்து போய் யுத்தத்தின் ஊடாக நிற்கக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல, சரியான ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஆயத்தங்கள் ரெண்டு வகைப்படுகிறது. ஒன்று வெளியரங்கமான ஆயத்தம், இன்னொன்று அந்தரங்கமான ஆயத்தம். நாம் இந்த நாட்களில் தியானித்து கொண்டு வருகிறது அந்தரங்கமான ஆயத்தத்தின் நிலைகளை பற்றி. கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய நாம் சரியாக இயங்கும்படியாக சரியான அந்தரங்க ஆயத்தத்தின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா காரியங்களிலும் யுத்த அணுகுமுறையிலே பூரணமான வெற்றிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வேதமும் அதையே நமக்கு தெளிவாக வலியுறுத்த ஆரம்பிக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்திலே ஆயத்தம் அடைய ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் சரியான வெற்றியின் நிலையின் ஊடாக நாம் கடந்து போக முடியும். மற்றபடி வெற்றிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறது இல்லை. போன முறை நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். என்ன ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதிலே குறிப்பாக சரியான ஆயுதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொன்னது. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா விதமான மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது, ஒரு மனிதன் சரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். எதை நோக்கி அவன் காரியங்களை பயன்படுத்த வேண்டும், எதை நோக்கி அவன் காரியங்களை மெய்யாகவே செயல்படுத்த வேண்டும், என்னென்ன விதமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியமானது, கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவான பரிமாணத்திலே பேச ஆரம்பிக்கிறது. முதல் காரியம், அரண்களை உடைய பண்ணத்தக்கதாக நமக்கு எதிராக காணப்படும் அரண்கள், கோட்டைகள் யாவற்றையும் முறிய பண்ணுகிறதே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய இலக்கு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனிதன் எதை நோக்கி குறி வைத்து தாக்க வேண்டும்? கர்த்தர் சொல்லுகின்றார், எதிரினுடைய அரணை குறி வைத்து தாக்கு. அவனை முறிந்து ஓட பண்ணக்கூடிய அளவிற்கு காரியங்களை நீ உருவாக்க வேண்டும். இதற்காகவே நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு யோசுவாவின் தலைமையிலே கடந்து போன யுத்தத்திலே அரண்களை குறிவைத்து அவர்கள் தாக்கின மாத்திரத்தில் எல்லா விதமான ஜனங்களும் தெரித்து ஓடினதைப் போல நமக்கு எதிராக இந்த நாட்களில் சாத்தான் மகா பெரிய அரண்களை கட்டி வைத்து நம்முடைய எல்லைகள் யாவற்றையும் மெய்யாகவே குறுக பண்ணும்படியாக, நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் அபத்தமாக்கும்படியாக, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் செயலிழக்க பண்ணும்படியான மகா பெரிய தந்திரங்களை அரண்களுக்குள் உள்ளே உட்கார்ந்து காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறான். கர்த்தர் சொல்லுகின்றார், அவன் அரண்களை மெய்யாகவே நிர்மூலமாக்கும்படியாக, அவனுடைய அரண்களை உடைய பண்ணும்படியாக நீ காரியங்களை நடப்பிக்க வேண்டியது அவசியம். இந்த அரண்களை உடைய பண்ண வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? போன முறை பார்த்தோம், சரியான ஞானம் நிறைந்த வாழ்க்கை அரண்களை உடைய பண்ண துவங்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். கொஞ்சம் நீங்க ஆழமான பரிமாணத்தில் இந்த காரியங்களை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். அரண்களை உடைய பண்ண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய மற்றும் ஒரு காரியம் என்ன என்று பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அதிலே அரண்களை உடைய பண்ண நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான ஆயத்தம் என்ன என்கிறதை பற்றி வேதம் நமக்கு தெளிவான விதத்தில் பேசுகிறதை பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியர்களும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்த நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்றான்.
ஏனாக்கியர்கள் என்கிறது மகா பெரிய அரக்க சந்ததி, ராட்சத சந்ததியாய் காணப்படக்கூடிய ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகின்றான், கர்த்தர் மட்டும் என்னோடு கூட இருக்கிறது உண்டானால் அரணிப்பான பட்டணங்களை கட்டி குடியிருக்கக்கூடிய ஏனாக்கியர்களை கர்த்தரின் நாமத்தினால் நான் துரத்தி விடுவேன். அந்த அரணை நான் உடைய பண்ண முடியும். இரண்டாவது முக்கியமான தன்மை என்ன? கர்த்தருடைய வேதம் தெளிவான விதத்தில் நமக்கு சொல்கிறது, தேவனை நான் என்னோடு கூட வைத்திருக்க வேண்டும். ஞானத்தினால் மட்டுமல்ல அரண்களை உடைய பண்ணக்கூடிய வழி. இரண்டாவது வழியை கர்த்தர் சொல்கின்றார், எல்லா காலத்திலும் கர்த்தரை என்னோடு கூட நான் வைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த நாட்களிலே கர்த்தரை ஆரம்ப காலங்களிலே காணப்படக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட வைத்திருக்க துவங்கக்கூடிய காலங்களில் தான் யுத்தங்களிலே மகா பெரிய ஜெயங்களை பெற்றுக்கொண்டதாக வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய வாழ்க்கையிலே, ராஜாவாகிய யோசியாவினுடைய வாழ்க்கையிலே, ராஜாவாகிய இன்னும் அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனை அவர்கள் தன் வசமாய் வைத்துக் கொள்ள ஆரம்பித்ததினாலே எழும்பி வந்த எல்லா அரண்களை அவர்களால் மெய்யாகவே நிர்மூலமாக்க முடிந்தது. இந்த காலகட்டங்களிலே எழும்பக்கூடிய கடைசி கால ஆயுதங்களாய் காணப்படும் பொல்லாத சாத்தானின் சந்ததிகளை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் பல முனை தாக்குதல்களை உருவாக்கும்படியாக, பல கோணத்திலே நமக்கு விரோதமாய் எழும்பி வரும்படியாக, பல விதமான யோசனைகளோடு பல விதமான தந்திரங்களோடு கூட நம்மை எதிர்க்கும்படியாக வரக்கூடிய சாத்தானுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களின் கூறுகளை அதமாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் தங்கி தாபரிக்கக்கூடிய அரண்களை மெய்யாகவே உடைய பண்ண தெறிக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால், தேவனை நீ உன்னோடு கூட வைத்திருக்க வேண்டியது அவசியம். எந்த அரணையும் உடைய பண்ண கர்த்தர் உன் பக்கமா இருக்கிறது உண்டானால் எதையும் சாதிக்க உன்னால் முடியும் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தேவனாகிய கர்த்தரை எந்த காலத்திலும் விட்டு நீங்காதிருக்க பார். கர்த்தரை உன்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தான் உனக்கு எதிராக ஒரு நாளிலும் நிற்கவே முடிகிறது இல்லை. கர்த்தராகிய தேவனை ஒரு காலத்தில் நீ இழக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எதிராளியாகிய பிசாசு உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் மேற்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறார். கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய தன்மைதான் மேன்மையான ஒரு அனுபவம். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் உலகத்தை மெய்யாகவே தூக்கி எறிந்ததற்கு காரணம் என்ன? இந்த உலகத்திலே காணப்படும் ஆஸ்திகளை அந்தஸ்துகளை தூக்கி எறிந்ததற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனை தங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் துறக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் நாங்கள் தூக்கி எறிகிறோம். எங்களுக்கு தேவை கர்த்தர் எங்களோடு கூட வர வேண்டும். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் அது ஒன்றை எங்களுக்கு போதுமானதாய் காணப்பட முடியும். மோசே என்கின்ற மனிதன் ஒரு முறை ஆண்டவராக தேவனை பார்த்து பேசுகின்றான். அதுக்கு முன்னால் கர்த்தர் சொல்லுகின்றார், மோசே, இந்த ஜனங்கள் எல்லாரும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகவே நீ என்னுடைய கரங்களை விட்டுவிடு. ஒரே வினாடியில் நான் அவர்களை அழித்து போடுகிறேன். அது மட்டும் இல்லாம இவர்கள் விருத்த சேதனம் இல்லாத தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறதுனால வேறொரு தூதனை நான் உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். அவர் மெய்யாகவே உன்னை நடத்தி கொண்டு போவார். இனி நான் உங்கள் நடுவிலே கடந்து வர மாட்டேன். மோசே கர்த்தரை பார்த்து சொல்லுகின்றான், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரவில்லை என்று சொன்னால் எங்களை இந்த இடத்தை விட்டு போக விடாதிரும். நாங்கள் இங்கே இருந்து விடுகிறோம். நீர் எங்களோடு கூட வருகிறதானே ஆண்டவரே எங்களுக்கு மேன்மை. நீர் இல்லாமல் நாங்கள் எங்கே போக முடியும்? நீர் இல்லாமல் என்ன காரியத்தை செய்ய முடியும்? அதைத்தான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே மைய பாடமாய் வைத்துக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு ஓடக்கூடிய ஊழியங்கள், இன்றைக்கு ஓடக்கூடிய பிரயாசங்கள், இன்றைக்கு பண்ணக்கூடிய பிரசங்கங்களிலே கர்த்தராக தேவனங்க இல்லை. அதனாலதான் எல்லா விதமான விஷயத்திலும் தோல்வி, எல்லா விதமான விஷயத்திலும் பிசாசை ஜெயிக்க நம்மால் முடிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு விஷயத்தை நமக்கு கற்பித்து தருகிறது. கர்த்தரை மட்டும் எல்லா காலத்திலும் உன்னோடு கூட இருத்தி வைத்துக் கொள்ளப்பார். இந்த கர்த்தரை விட்டு பிரியக்கூடிய அனுபவம் எங்காகிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அந்த இடத்தை விட்டு இங்கும் அங்கும் நகராதிருக்கப்பார். நீர் என்னோடு கூட வந்தால்தான் இந்த இடத்தை விட்டு நான் போவேன். மோசே எப்படி சொன்னார் பாருங்கள். அதே போல நீங்களும் கர்த்தராக தேவனை இடைவிடாமல் பின்பற்றக்கூடிய மக்களாய், கர்த்தரை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் நீங்கள் காணப்பட்டால் மட்டும்தான் யுத்தத்தில் பூரணமான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? எப்படி நான் என் தேவனோடு கூட நெருங்கிய அந்யோன்யமான ஐக்கியம் கொள்ள முடியும்? ஒரு மனிதன் கர்த்தரோடு கூட நெருங்கின தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவன் தன் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டிய காரியம் என்ன? இதுதான் சாத்தானுக்கு எதிரான மறைவான ஆயத்தம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆயத்தத்தில் நீங்க சரியான விதத்திலே கடந்து போகிறது உண்டானால் எதிராளியாகிய பிசாசு உன்னை பார்க்கும் பொழுதே தொலை தூரத்திலே நடுக்கம் கொண்டு ஓடி போக துவங்கி விடுவான். அவனால் உன்னுடைய காரியங்களை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் உனக்கு
உனக்கு பக்கத்தில் நிற்கும் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அவன் மெய்யாகவே அறிந்த ஒன்றாக இருக்கிறதுனால இந்த சாத்தானால் உன்னை ஜெயிக்க முடியாமல் உனக்கு முன்பதாக தோற்று போக துவங்க ஆரம்பிப்பான். ஒரு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. யோபுவும் கர்த்தரும் அவர்கள் 2 பேரும் நெருங்கின அந்யோன்யமான ஐக்கியம் கொண்டவர்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த யோபு பக்தன். யோபுவை குறித்து வேதம் நமக்கு இவ்விதமாய் சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய விஷயத்தில் யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே முழு மனதை செலுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தான். யோபுவின் மேல் பிசாசானவன் தன்னுடைய கண்களை வைக்க துவங்கினான். இவனை எப்படியாகிலும் தொட்டுவிட வேண்டும், இவனை எப்படியாகிலும் நிர்மூலமாக்கி விட வேண்டும், கர்த்தரை விட்டு வேறு பிரிக்க வேண்டும், கர்த்தருடைய மகிமையை யோபு இழக்கும்படிக்கு செய்ய வேண்டும். அவன் எத்தனையோ தூரம் பிரயாசம் அடைய ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவன் அவனை வேலி அடைத்து பாதுகாத்தார். ஆகவே சோதனைக்காரனாகிய பிசாசு கர்த்தராகிய தேவனிட்ட போய் உத்தரவு கேட்கின்றான். கர்த்தாவே, நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், என்னால் அவனை நெருங்க முடியல, என்னால் அவனை தொட முடியல. ஆகவே நீர் அனுமதித்தால் நான் அவனை தொட்டு அவனை உம்மை விட்டு நான் மெய்யாகவே வேறு பிரிக்க ஆரம்பிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தருடைய அனுமதியை கேட்டு பெற ஆரம்பிக்கிறார். அப்படின்னா நான் என்ன விதமான காரியத்தை சொல்ல வருகிறேன் பாருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது சாத்தானால் உங்களை பக்கத்தில் நெருங்க கூட முடியாது, உங்களை அவனால் தொடக்கூட முடியாது. ஒருவேளை உங்களை தொட வேண்டும் என்கிற ஒரு நினைவோடு கூட வந்தால் கர்த்தருடைய உத்தரவு இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. இதுதான் ஒரு மறைவான பலம், மறைவான சக்தி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய நிலை என்றால் என்ன? எப்பெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருக்க ஆரம்பிக்கிறார், இதற்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? முதல் விஷயமாக 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 8, 9 ஆகிய வாக்கியங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்திலே நாம் குடியிருக்கவும் அதிகமாய் நாம் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியில்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாம் நாடுகின்றோம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் போக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெற வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. நாம் ஒருவேளை பரலோக ராஜ்யத்திலே குடிபோகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாலும் இந்த உலகத்திலே நாம் மெய்யாகவே தங்கி தாபரிக்கக்கூடிய மக்களாய் இருந்தாலும் தேவனுக்கே பிரியமாய் நாங்கள் நடக்க ஆசைப்படுகின்றோம். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் மறுக்கிறேன், ஏனென்றால் நான் எனக்கு உரியவன் அல்ல. அவரை பிரியப்படுத்தும்படி எந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்தாலும் சரி, பரலோக ராஜ்யத்தை தந்தாலும் சரி, இந்த உலகத்திலே இன்னும் நீ சற்று நாள் கழிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசினாலும் சரி, என் இஷ்டத்தின்படியே நான் ஓடாமல் அவருக்கு பிரியமாய் நடக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். முதலாவது காரியம், தேவனை உன்னோடு கூட நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன் நிலைகள் எல்லாம் முதல் விஷயமாய் மறுக்கப்பட வேண்டும். உன்னுடைய விருப்பம், உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய திட்டம், உன்னுடைய ஓட்டம், உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய எல்லா விதமான ஆசைகள், உன்னுடைய அபேட்சைகள், உன்னுடைய எல்லா விதமான காரியங்களும் முதல் விசையாய் மறுக்கப்பட வேண்டியது அவசியம். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இயேசுனுடைய வாழ்க்கையை நான் சொல்ல முடியும். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தன்னுடைய விருப்பத்தின்படி எந்த விஷயத்தையும் அவர் தன் வாழ்க்கையிலே செய்யவே இல்லை. அவர் எல்லா காரியங்களை செய்யக்கூடிய இயேசு தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் அறிந்து மட்டும் செய்தாரே ஒழிய தன்னுடைய முழு விருப்பத்தையும் இயேசு கிறிஸ்து மறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். தனக்கு விருப்பம் வரக்கூடிய காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அதை பற்றி இயேசு எவ்வளவேனும் தன்னுடைய மனதிலே ஆதங்கமாய் நினைவு கூறாமல் இயேசு தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் மறைத்து ஒழித்து மெய்யாகவே சிலுவையின் கீழாக புதைத்து போட்டு தன் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை மட்டும் செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். முதல் காரியம், எதிரிக்கு நடுக்கத்தை தர வேண்டும் என்றால், தேவனை உன்னோடு கூட வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் உன்னுடைய சிந்தை, உன்னுடைய விருப்பம்,
உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய ஓட்டங்கள், உன்னுடைய தோற்றங்கள், உன்னுடைய எல்லா விதமான ஆசைகள் எல்லாம் முதல் காரியம் மெய்யாகவே உன் வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு தொலைந்து போக வேண்டியது அவசியம். சாத்தான் என்ன செய்யும்படிக்காக கடந்து வருகின்றான்? உன்னோடு கூட பேசி உன் ஆசைகளை தூண்டும்படி வருகின்றான். நீ இந்த காரியங்களை நீயாக இயங்க முடியும், நீயாக இந்த காரியங்களை செயல்படுத்த முடியும். ஒரு பிரசங்கம் என்கிறது சாதாரணமான காரியமாக இருக்கக்கூடியதுதான். நீ இதற்காக போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவனை நீ தொந்தரவுப்படுத்தி இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போய் உட்கார்ந்து ஏதாகிலும் ஒரு வார்த்தையை தியானித்து 4 பேருக்கு முன்பதாக பிரசங்கம் பண்ணால் போதும். இப்படி உன்னை அவன் திருப்திப்படுத்தும்படிக்காக, ஆண்டவராகிய தேவனுடைய திருப்தியை மறுக்க செய்யும்படியான காரியங்களை பொல்லாத பிசாசு உருவாக்குகிறான். முதல் காரியம் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் எஜமானுடைய திருப்தி தான் முதல் விஷயம். உங்கள் எஜமானை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தான் முதல் விஷயம். இந்த முதல் காரியத்தை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பித்தாலே சாத்தான் 75% மேலாக தோற்று போனான் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சாத்தானை தோற்கடிக்க முதல் காரியம் என்ன? உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் முதல் காரியமாய் மறுக்கப்படணும். எதையெல்லாம் என்னுடைய மாம்சம் விரும்புகிறது, எதையெல்லாம் என்னுடைய மனசு விரும்புகிறது, பெரிய சபையை கட்டணும், பெரிய ஊழியத்தை கட்டணும், லட்சக்கணக்கான ஆட்களை சேர்க்க வேண்டும், அநேக விதமான மக்கள் தரக்கூடிய காணிக்கைகளை வாங்கி கட்டடங்களின் மேல் கட்டடங்களை நான் பெரிதாக எடுப்பித்து கட்ட வேண்டும். உன் விருப்பங்களை முதல் காரியம் சிலுவையில் அறை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றான், நான் அல்ல, என் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் காண்பிக்கப்பட வேண்டும். நான் என்னை சிலுவையிலே அறையும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அறையப்படட்டும். என்னுடைய வாஞ்சைகள் எல்லாம் மெய்யாகவே தகர்ந்து போகட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் செத்து போகணும். என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மறுக்கப்பட்டு போக வேண்டும். இதுதான் அந்தரங்கமான ஆயத்தத்தின் முதல் வழி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவன் யாரை, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார்? யார் ஆண்டவராகிய தேவனுக்கு தேவைப்படுகின்றார்கள்? தன்னுடைய விருப்பத்தின்படி ஓடக்கூடியவன் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கும்படி ஓடக்கூடியவன். அதற்காக தன்னுடைய விருப்பங்கள் யாவற்றையும் தொலைத்து போட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் மெய்யாகவே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். தன்னுடைய உரிமைகள் யாவற்றையும் விட்டுக் கொடுக்க ஆரம்பிக்கின்றான். எதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு வலியுறுத்துகிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவனுக்காக தொலைத்து போட ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் தான் சாத்தானுக்கு பயம் உண்டாக்கக்கூடிய வல்லமையான ஆயுதம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் மாம்சத்தின் நினைவுகளை வைத்துக்கொண்டு நீ கர்த்தரோடு கூட ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரயாசத்தின் ஊடாக போனால் நிச்சயமாக ஒரு நாளிலே நின்று போக ஆரம்பித்து விடுவாய். நீ உன்னுடைய மாம்சத்திலே அநேகம் ஆசை விருப்பங்களை வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நான் ஓட வேண்டும், நீயாக வழிகளை வகைகளை வகுத்துக்கொண்டு இந்த மாதிரியெல்லாம் என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கடந்து போக வேண்டும். நிறைய பேர் எனக்கு ஆரம்ப நாட்களில் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக நீயாக உன்னுடைய கண்ணை மூடிக்கொண்டு ஒரு தரிசனம் பார். இந்த ஊழியத்தை எப்படி நான் செயல்படுத்த வேண்டும், ஒரு தரிசனத்தை பார். அந்த தரிசனத்தை நோக்கி உன்னுடைய இலக்கை அமைத்துக் கொண்டு அதை நீ பெரும்படி ஓடு. கர்த்தர் சொல்கிறார், நீயா யோசிக்காத, நீயா விருப்பப்படாத. கர்த்தர் உனக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை உன்னுடைய இலக்காய் வைத்துக்கொள். கர்த்தர் உன்னை எதை நோக்கி காய் நகர்த்தும்படி சொல்கிறார் அதை நோக்கி நீ கடந்து போ. உன்னுடைய விருப்பம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய திட்டம், உன்னுடைய செயல்கள் எல்லாம் முதல் விசை மறுக்கப்பட வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட மனிதன் தான் கர்த்தராகிய தேவனுக்கு தேவை என்றும் பிசாசுக்கு பயமுறுத்தும் மனிதனாக மாற்றப்படுகிறான் என்றும் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இரண்டாவது காரியத்தை பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டிய இரண்டாவது முக்கியமான வேலை என்ன என்று பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். யோபு 33வது அதிகாரம் 26வது வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று வாசிக்க கேளுங்கள். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இரண்டாவது முக்கியமான காரியம், தேவன் எப்பொழுது உன்மேல் பிரியமடைய ஆரம்பிக்கிறார், தேவன் எப்பொழுது உன்னை விட்டு விலகாமல் காணப்படக்கூடியவராய் இருக்க ஆரம்பிக்கிறார் என்றால் நீ உன் வாழ்க்கையிலே ஜெபிக்கும் கிறிஸ்தவனாய் மாற்றப்படணும்.
நீ எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ கர்த்தராகிய தேவனை அந்த ஜெபம் கட்டி உன்னோடு கூட இருத்தி வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது. மணிக்கணக்காக நாள் கணக்காக நேரம் போகிறதே தெரியாமல் ஜெபிக்க 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 உன் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை விட்டு இங்கும் அங்கு விலகி போகிறதே இல்லை. ஜெபிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சாத்தான் நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம நினைக்கிறது மாதிரி சும்மா எழுதி வைத்துக் கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அல்ல, சும்மா வாசித்து சொல்லக்கூடிய ஜெபங்கள் அல்ல, ஏதோ காரியங்களை அறிந்து நாம் பேசக்கூடிய ஜெபங்கள் அல்ல. ஆவியினால் நிறைந்து ஆவியினால் இயக்கப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டு நீங்கள் உண்மையான மனதோடு கூட சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரும் தேவனுடைய ராஜ்யத்தை அசைய பண்ண ஆரம்பிக்கிறது. சாத்தானுடைய மண்டலங்களை நடுங்க செய்ய ஆரம்பிக்கிறது. உண்மையான ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவன் அவன் விடக்கூடிய பெருமூச்சு நரக லோகத்தை மெய்யாகவே தவிக்க பண்ண ஆரம்பித்து விடுகிறது. அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தராகிய தேவன் விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய நாமத்திலே ஊழியம் செய்த நல்ல ஒரு தேவனுடைய மனிதன், தன்னுடைய ஊழியத்திலே பெரிய காரியங்களை சாதித்த ஒரு கர்த்தருடைய மனிதன், அந்த நாட்களிலே காணப்பட்ட மற்ற எல்லா விதமான மக்களும் அவங்கள பார்த்து கேட்டாங்க, ஐயா, உங்களுடைய ஊழியத்தில் இத்தனை எழுப்புதல்கள் வருகிறதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் சுகமடைகிறார்கள், அற்புதங்களை பெறுகிறார்கள், ஆச்சரியமான காரியங்களை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறாங்க, நாங்களும் தான் ஊழியங்களை பார்க்கிறோம், என்றாலும் கூட எங்கள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்படுகிறதில்லை, ஆனால் உம்முடைய ஊழியத்தின் மூலம் இத்தனை விதமான தன்மைகள் நடைபெறுகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஜெபிக்கும் வீரனாக இருக்கிறேன். உடனே உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போ நாங்களாம் ஜெபிக்காம போகிறோம், நாங்களும் ஜெபிக்க தாங்க கடந்து போகிறோம், நீங்கள் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படித்தான் நாங்களும் ஜெபிச்சுட்டு போகிறோம், என்றாலும் கூட எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையை மக்களுக்கு மத்தியில் நிரூபித்து காண்பிக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அவர் சொன்னார், நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு ஜெபத்திற்காக நான் கடந்து போகிறது உண்டானால் அந்த ஜெபத்திற்குரிய பதிலை பெறாமல் அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன். நான் நிறைய ஆயிரக்கணக்கான குறிப்புகளோடு கூட போக மாட்டேன். 2 குறிப்பு 3 குறிப்போடு கூட நான் கடந்து போனாலும் அந்த 3 குறிப்புக்கு பதில் கிடைக்காமல் நான் அந்த இடத்தை விட்டு எழுந்தே வரமாட்டேன் என்கிற ஒரு காரியத்தை பற்றி பேசினார். முதல் விஷயம், தேவனோடு கூட போராடும் மனிதன் ஜெபத்திலே, தேவனோடு கூட இணையும் மனிதன் ஜெபத்திலே, தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் மனிதன் ஜெபத்திலே, தேவனோடு கூட உரையாடும் மனிதன் ஜெபத்திலே, இவன் தான் உலகத்தை மெய்யாகவே கலங்கும்படியான காரியங்களை உருவாக்கக்கூடிய வல்லமையான ஒரு மனிதன். இப்படிப்பட்ட மனிதனுக்கு முன்பதாக தேசமே தத்தளிக்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். ஜெப வீரன் ஜான் ஹைட் என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நான் வாசித்திருக்கிறேன். ஒரு முறை அவரை பிரசங்கம் பண்ணும்படி ஒரு நல்ல ஒரு பெரிய பட்டணத்திற்கு அழைத்திருந்தார்கள். அந்த ஊரிலே ஜெப வீரன் ஜான் ஹைடை பற்றி அநேகம் ஜனங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஆகவே அந்த ஊருக்கு அந்த தேவனுடைய மனிதன் வருகிறார் என்ற உடனே லட்சக்கணக்கான மக்கள் குழுமி வந்தார்கள். அவர் மூலம் நடக்கக்கூடிய அற்புதம், அவர் மூலம் செய்யப்படக்கூடிய காரியங்கள், அவர் மூலம் பேசப்படக்கூடிய வார்த்தை, இவைகள் எல்லாவற்றையும் கேட்கும்படி அநேகம் திரள் மக்கள் அந்த நாட்களிலே கடந்து வந்தாங்க. வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கும்படிக்காய் உட்கார்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜெப வீரன் எழும்பி நின்று ஒரு சாதாரணமான ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். பண்ணக்கூடிய நேரத்தில் மக்கள் எல்லாம் நெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா பெரிய ஊழியக்காரன் நான் கேள்விப்பட்டேன், வல்லமையான ஊழியக்காரன் கேள்விப்பட்டேன், இந்த பிரசங்கம் உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கிறது, எந்த வல்லமையும் காண்பிக்கப்படுகிறது இல்லையே, பேசாமல் பாதிரியில் நம்ம எந்திரிச்சு போயிடலாம் என்று சொல்லி சில பேர் எழுந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த ஜெப வீரன் சொன்னார், எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் ரொம்ப தெரியாது, ஆனால் நாம் யாவரும் இணைந்து இப்பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி எல்லாரும் முழங்காலை படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபத்தை நடத்த ஆரம்பித்தார். 1 செகண்ட் தான் ஜெபிக்க ஆரம்பித்திருப்பார். தேவனுடைய மகிமை அந்த மைதானம் எங்கிலும் நிரம்ப ஆரம்பித்தது. அநேகம் பிசாசுகள் நடுங்கி துடித்து ஓட ஆரம்பித்தது. அநேகம் வியாதிப்பட்ட மக்கள் சுகமடைந்து பலத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அற்புதங்களின் மேல் அற்புதம், அதிசயத்தின் மேல் அதிசயம், வல்லமையின் மேல் வல்லமை உருவாக்கப்பட்டு அந்த பட்டணத்திலே மகாபெரிய எழுப்புதலின் வல்லமை உருவாக்கப்பட துவங்குகிறதை எல்லா ஜனங்களுடைய கண்களும் காண துவங்கிற்று. ஜெபம் ஒன்றுதான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணும் வல்லமையான ஆயுதம். இந்த ஆயுதங்களை எவன் ஒருவன் தன் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ, சில பேர் மற்ற மக்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக ஜெபிப்பாங்க, மற்ற மக்கள் இந்த காரியங்களை பேசுறாங்க, ஜெப குறிப்பு கொடுத்துட்டாங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த ஒரு காரியங்களை மையப்படுத்தி பேசிட்டாங்க, அதுக்காக ஜெபிக்கணும். சில பேர் இமோஷனலாக ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். உண்மையிலேயே ஆவியிலே நிறந்து யாருமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் கூட மனப்பூர்வமாய் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாய் பார்த்தாயா, அந்த ஒரு துளி கண்ணீர் உலகத்திலே பெரிய அசைவை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட மனிதனுடைய கண்ணீருக்குத்தான் சாத்தான்
நடுங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த ஜெபிக்கக்கூடிய மனிதன் தேவனை தன்னோடு கூட இறுக்கி வைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கக்கூடிய மனிதனை விட்டு கர்த்தர் எங்கும் அங்கும் விலகி போகவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள மகிமை அவன் மேல் பரிபூர்ணமாய் விளங்குகிறதை பிரத்யட்சமாய் பிரத்யேகமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியவனாய் காணப்படுகின்றான். ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜெபங்களையும் எல்லா காரியங்களையும் அங்கீகரிக்கும்படி அவன் ஜெபத்தை துவங்கின நேரம் முதற்கொண்டு கடைசி நேரம் வரைக்கும் கூடவே இருக்கக்கூடியவராய் காணப்பட ஆரம்பிக்கிறார். இப்படி ஜெபிக்கும் நிலையோடு கூட காணப்படக்கூடிய கிறிஸ்தவன் தான் சாத்தானுக்கு பயத்தை தரக்கூடிய வல்லமையான ஆயுதம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சும்மா வெறும் பிரசங்கிக்கக்கூடிய மனிதன் அல்ல, சும்மா வெறும் வாயில அநேகம் வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதன் அல்ல, சும்மா அநேகம் விதமான காரியங்களை உதாரணத்தோடு கூட பேசக்கூடிய மனிதனின் மூலமாகவும் அல்ல. முழங்காலை முடக்கும் உண்மையான ஜெப வீரனுக்கு சாத்தான் பயமடைய துவங்க ஆரம்பிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கும் வாழ்க்கை நம் வாழ்க்கையாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது விஷயத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மூன்றாவது நிலை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை. நீ இந்த நிலையோடு கூட சாத்தானை எதிர்க்க உன்னால் முடியாது. ஏனென்றால் இந்த நிலை மாம்ச நிலை. இந்த நிலை மாம்சீகமான காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நிலை. இந்த நிலையோடு கூட சாத்தானை எதிர்க்க, இந்த நிலையோடு கூட சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயிக்க, இந்த நிலையோடு கூட பிசாசின் ராஜ்யங்களை தவிடுபடியாக்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. தேவனும் உன்னோடு கூட நெருங்கின தொடர்பை இந்த நிலையிலே வைக்க முடிகிறது இல்லை. கர்த்தர் எந்த நிலையை விரும்புகின்றார்? உன் ரூபம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். இது என்ன மறுரூபம் அடையக்கூடிய ஒரு நிலை? நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது முதலாக இயங்கக்கூடியது நம்முடைய சரீரம், இரண்டாவது நம்முடைய ஆத்மா, கடைசியிலே நம்முடைய ஆவி என்கின்ற ஸ்டெப்ல இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை காண்பிக்கப்படுகிறது. ஆனால் பழைய கால நிலை எப்படிப்பட்ட நிலை? முதலாவது ஆவியாகவும், இரண்டாவது ஆத்மாவாகவும், மூன்றாவது சரீரமாகவும் கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். சாத்தானுக்கு என்றைக்கு மனிதன் இடம் அளித்தானோ அன்றைக்கு இந்த நிலைகள் எல்லாம் தலைகீழாய் மாற்றப்பட்டு போனது. இப்பொழுது சரீரத்தினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட மனுஷீக வாழ்க்கையாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் உருமாற்றம் அடைய துவங்கிற்று. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், மீண்டும் அந்த பழைய நிலையை, அந்த ஆவியினுடைய மேல்மையான நிலையை நீ நோக்கி கடந்து போக வேண்டும். இந்த ஆவியின் நிலையில் நீ கடந்து போகும் பொழுதுதான் கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடியவனாய் நீ உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றாய். உன் தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்றால் ஆவியாய் காணப்படக்கூடிய அந்த தேவனோடு இணைக்கப்பட ஆவியின் ரூபம் உன் வாழ்க்கையிலே அவசியம். மாம்சீகமான எந்த மனிதனும் கர்த்தராகிய தேவனை கண்டு உயிரோடு கூட இருக்க முடியாது. மாம்சம் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை ஒரு லிமிட்ல தான் அறிய முடியும். ஆனால் ஆவிக்குரிய நிலையில தான் கர்த்தருடைய மகிமையான காரியங்களை அநேகமான பரிமாணங்களில் நேரடியாக அவன் தன் வாழ்க்கையிலே உணரக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய நிலைக்கு நீ உன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இது என்ன மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய நிலை? மாம்சீகமான செயல்கள் எல்லாம் முதல் காரியம் அடக்கப்பட்டு, மாம்சீகமான சிந்தனைகள் எல்லாம் முதல் காரியம் அடக்கப்பட்டு ஆவியின் நிலைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் மறுரூபத்தின் சாயலுக்குரிய நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நிறைய பேருக்கு இந்த நிலை புரிகிறது இல்லை. தன்னுடைய ஜெப வேளைகளிலே மாம்சீகப்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய ஊழியத்தில் மாம்சீக திட்டத்தின்படி ஓட ஆரம்பிக்கிறாங்க, தன்னுடைய செயல்பாடுகளில் மாம்சீகத்திலே அவங்க யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை நம் பக்கமாய் ஈர்க்க போகிறது இல்லை. இவைகள் ஒன்றினாலும் கர்த்தருடைய மனம் ஒரு காலத்திலும் திருப்தி அடைய போகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் எதை நோக்கி தன்னுடைய கண்களை திசை திருப்ப ஆரம்பிக்கிறார்? நீ இந்த உலகத்திலே அடிக்கக்கூடிய எந்த சிலம்பமும், இந்த உலகத்திலே ஓடக்கூடிய எந்த ஓட்டமும் கர்த்தராகிய தேவனுடைய ஆதீனத்திலே முன் குறிக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தராகிய ஆதீனத்திலே அவைகள் எல்லாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் ஆவியினால் இயக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த சாயல் உள்ள ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு சின்ன அசைவும் தேவனுடைய ராஜ்யத்திலே மெய்யாகவே குறிப்பிலே எழுதப்பட துவங்க ஆரம்பிக்கிறது.
அப்ப இந்த சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வஞ்சிக்கும்படியாக, உங்களுடைய நினைவுகளை மெய்யாகவே வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய நிலைகளை யோசிக்க விடாத அளவிற்கு காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஏதோ ஓடுற, ஏதோ வந்த, ஏதோ பிரசங்கம் பண்ற, போதும். ஏதோ யுத்த வீரனுக்காக நீ ஆயத்தப்பட போகிறாய், அது போதும். என்னென்ன காரியங்களை செயல்படுத்த வேண்டும் அந்த ஒரு நிலையின் மூலமாக கடந்து போன அது போதும். இதை ஆண்டவராக தேவன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. தேவனுக்கு தேவை மாம்சீகத்திலே செய்யக்கூடிய எந்த முயற்சியும் ஆண்டவராக தேவனுக்கு பிரியம் அல்ல. இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சிம்சோன் வாழ்ந்த காலத்தில் சிம்சோனை பிடிக்கும்படிக்காக பெலிஸ்திய ஜனங்கள் ரொம்ப தீவிரம் காண்பித்து தெலிலாளுடைய வீட்டிற்கு முன்பதாக ஒரு நாளிலே கடந்து வந்து அவங்க சொன்னாங்க, தெலிலாளே, இந்த சிம்சோன் உன்னுடைய வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் நீ அவனை பிடித்து இழுத்து கட்டி எங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் உன்னையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் நாங்கள் தப்பு வைக்க ஆரம்பிச்சிருவோம். இல்லை என்றால் நீயும் உன்னுடைய தகப்பன் வீட்டாரும் சுட்டரிக்கப்பட்டு போயிருவீங்க. இந்த முறை அவன் வரும் பொழுது அவனுடைய மகா பலம் எதிலே அடங்கியிருக்கிறது என்பதை பற்றி கேள்வி கேட்டு எங்களுக்கு நீ மறு உத்தரவு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினான். வழக்கம் போல சிம்சோன் வந்தான் தெலிலாளுடைய வீட்டுக்கு. வழக்கம் போல சாப்பிட்டான். எல்லா விதமான காரியங்களும் முடிந்தது. படுத்து தூங்கக்கூடிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் சிம்சோனை பார்த்து அந்த தெலிலாள் கேட்கிறார், உன்னுடைய மகா பலம் எதிலே அடங்கியிருக்கிறது சிம்சோன்? இத்தனை பெலிஸ்திய அதிபதிகள் அத்தனை பேரும் நட்டுங்குகிறாங்க உன்னுடைய பலத்தை பார்த்து. இத்தனை விதமான மக்களுக்கும் நீ பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதனுக்கு முன்பதாக எங்கள் ராஜ்யமே நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய மகா பலம் எதிலே அடங்கியிருக்கிறது என்கிறதை பற்றி இந்த தெலிலாள் அவனோடு கூட பேசி 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 தொந்தரவுப்படுத்த ஆரம்பித்தாள். இந்த வார்த்தைகளை பொறுக்க முடியாத சிம்சோன் தன்னுடைய உள்ளார்ந்த ரகசியமான காரியங்களை அவளோடு கூட வெளிப்படுத்தி பேசினான். என்ன பேசினான்? என்னுடைய மகாபலம் தேவனாகிய கர்த்தரோடு கூட செய்த உடன்படிக்கையிலே அடங்கியிருக்கிறது. என்னுடைய தலையிலே சவர்கன் கத்தி படக்கூடிய நேரத்தில் என்னுடைய மகாபலத்தினால் இழந்து போய் விடுவேன் என்கிறதை பற்றி பேசி வழக்கம் போல படுத்து தூங்கிட்டான். இவளோ அவனை சிறுமைப்படுத்தும்படிக்காக அவனுடைய ஜடைகள் எல்லாவற்றையும் சிறைப்பிக்க துவங்கி அவனை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாய் சிறுமைப்படுத்த துவங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் ஆனது. வழக்கம் போல தெலிலாள் அவனை பார்த்து சொன்னாள், சிம்சோனே, இதோ உன்னை பிடிக்கும்படி பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள். வழக்கம் போல சிம்சோன் உதறி போட்டுக்கொண்டு எழுந்து போவேன் என்று போனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிருந்தார். வேதத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீ ஆராய்ந்து உணராமல் நீ என்ன காரியங்களை செய்யும்படி கடந்து போனாலும் இத்தனை நாள் வரைக்கும் சிம்சோனுடைய மகா பெரிய வல்லமைக்கு பெலிஸ்தியர்கள் பயந்ததற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவனுடைய வல்லமை அவனோடு கூட இருந்தது. தேவ பலம் அவனை விட்டு நீங்கி போன பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை அவன் இழந்து போன பொழுது எளிதாக பெலிஸ்திய ஜனங்கள் அவனை சிறைப்பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆவியினுடைய நிலையை உணரக்கூடிய தன்மை உன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய மறுரூபத்தின் நிலை என்கிறது நீங்கள் நினைக்கிறதை போல சாதாரணமானது அல்ல. உங்களுடைய ஆவிக்குரிய வல்லமையான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய மண்டலத்தோடு கூட இணைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் பொல்லாத பிசாசானவனுக்கு நடுக்கத்தை தோற்றுவிக்க துவங்குகிறது. ஆவிக்குரிய காரியங்களை உணர முடியாமல் அறிய முடியாமல் கண் சொருகி போன நிலைமையிலே ஒரு மனிதன் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே சாத்தானுடைய வல்லமைகளை அவனால் மேற்கொள்ள முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மறுரூபத்தின் சாயலை நீ உன் வாழ்க்கையை தரித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய மாம்சம் மெய்யாகவே கீழடங்கி உன்னுடைய ஆவிக்குரிய பரிமாணம் மேல் நிலையிலே எழும்ப ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே ஆவிக்குரிய மண்டலங்களிலே காண்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவான விதத்திலே நீ உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள துவங்குகிறாய். மற்றபடி எந்த விதமான காரியங்களும் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக தெளிவாக காண்பிக்கப்பட ஆரம்பித்தாலும் அவனுடைய தாற்பயத்தை, அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய சூழ்நிலைகளை உன்னால் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. கர்த்தர் என்ன காரியத்தை சொல்ல வருகிறார்? பிசாசுக்கும் எது நம்முடைய வாழ்க்கையில் நடுக்கத்தை தோற்றுவிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்றால் இந்த ஆவி மேல் எழும்பக்கூடிய நிலையில் தான் சாத்தான் உன்னையும் என்னையும் கண்டு நடுங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். ஆவிக்குரிய யுத்தம் என்கிற பேரிலே மறுரூபம் ஆக்கப்படாது இருக்கக்கூடிய நம்மால் சாத்தானோடு கூட எதிர்த்து இருக்க நம்மால் முடிகிறது இல்லை. ஒன்று, சாத்தான் எந்த வழியிலே வருகிறான், என்ன காரியங்களை மையப்படுத்தி வருகிறார், சாத்தான் என்னென்ன விதமான பரிமாணங்களை மெய்யாகவே முன் வைத்து கடந்து வருகின்றான், இது உங்களால் புரிஞ்சுக்கிற முடியாது. இரண்டாவது, கர்த்தர் உங்களை இயக்கக்கூடிய விதம் என்ன. இந்த சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய பரிமாணத்திலே கர்த்தர் உன்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இவனை இந்த மாதிரி வரக்கூடிய பிசாசை எதிர்க்க இந்த மாதிரியான ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். உன் ஆவி மேல்
எழும்பவில்லை என்று சொன்னால் உன்னால் கர்த்தருடைய காரியங்களை மெய்யாகவே புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கை கேட்டக்கூடிய காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாய். எளிதாக பிசாசு உன்னை ஜெயிக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இந்த கடைசி காலத்தில் காணப்படக்கூடிய அநேகம் வீரர்களுடைய வாழ்க்கை, அநேகம் ஆவிக்குரிய மக்கள் என்கிற பெயரிலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டவர்களைப் போல அவர்கள் மெய்யாகவே கடந்து போறாங்க. எங்கோ அவர்கள் எந்த இடத்திலே யார் நிற்கிறார்கள் தெரியாமல் தங்களுடைய பட்டயத்தை சுழற்றுறாங்க, காய்களை நகர்த்துகிறாங்க. எங்கெங்கெல்லாம் பிசாசு வருகிறான் தெரியல, அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஆகவே இங்கே எய்கிறார்கள், அங்கே எய்கிறார்கள், அங்கே எய்கிறார்கள். ஒரு கோலியாத்து தாவீதை எய்யும்படிக்காக அவன் குறி வைத்த பொழுது மற்ற இங்கும் அங்கும் எரியக்கூடியவனாய் அல்ல, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய அடப்ப பையில இருக்கக்கூடிய 5 கூழாங்கற்களை வீணாக்கக்கூடியவனாய் அல்ல, ஒரே கல்லை எடுத்து சரியாய் குறிவைத்து தாக்கும்படிக்காக கண்களிலே தெளிவுள்ள தாவீது, ஆவிக்குரிய காரியங்களிலே சிறந்திருக்கக்கூடிய தாவீது தெளிவாக்கப்பட்ட நிலையிலே காணப்பட்டதினாலே மறைக்கப்படாத கோலியாத்தினுடைய நெற்றியை அவனுடைய கண்கள் மெய்யாகவே கிளியராய் பார்க்க ஆரம்பித்தது. ஆகவே அதை நோக்கி தாவீது குறிவைத்து இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைக்கு எவ்வளவேனும் செவி கொடுக்காமல் மெய்யாகவே குறிவைத்து தாக்கின பொழுது மலையை போல காணப்படக்கூடிய கோலியாத்து மெய்யாகவே தரை மட்டுமாய் தாழ்ந்து விழுந்து போக ஆரம்பித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரிய யுத்தத்திலே கடந்து போக வேண்டும் என்றால் உன் ஆவி மேல் எழும்ப வேண்டியது அவசியம், உன் ஆவி இயங்க வேண்டியது அவசியம், உன் ஆவியிலே ஆண்டவராகிய தேவன் பேசும் வார்த்தைகளை கேட்க வேண்டியது அவசியம், கர்த்தராகிய தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த காரியங்களை உணராமல் புரியாமல் ஆவிக்குரிய மண்டலங்களிலே காணப்படும் யுத்தங்களிலே உன்னாலும் என்னாலும் ஒரு நாளும் பிசாசுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடிகிறது இல்லை. பல முனைகளிலே தாக்கும்படிக்காக இந்த கடைசி காலங்களிலே பொல்லாத பிசாசு பயங்கரமான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகின்றான். எதை நோக்கி நாம் குறிவைக்க வேண்டும் நமக்கு தெரியாது, எந்த காரியம் இப்பொழுது முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது, எதை இப்பொழுது சாத்தான் முன்வைத்து காய்களை நகர்த்துகிறான் தெரியாது. எங்கோ ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே அநேகம் விதமான மகாபெரிய பேரழிவை பிசாசு உருவாக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், சில நேரங்களில் தேசங்களில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனையில் நம்முடைய கவனத்தை திசை திருப்பும்படிக்காக வேற காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தியிருக்கும் பொழுது நம்முடைய பெரிய காரியங்களை அவர்கள் திருடி கொண்டு போகிறதை போல சில பேங்குகளில் எழுதி போட்டிருப்பாங்க. என்ன எழுதி போட்டிருப்பாங்க? இந்த பகுதியிலே திருடர்கள் ஜாக்கிரதை, உங்கள் மேலே ஏதாச்சும் ஒரு அசுத்தம் பட்டிருக்கிறது அல்லது உங்களுடைய பணம் கீழே கிடக்கிறது என்று யாராக உங்களுக்கு சொல்லுகிறது உண்டானால் நீங்கள் ஏமாந்து போய் இங்கும் அங்கும் திசை மாறி நீங்கள் திரும்பிடக்கூடாது. நீங்கள் திரும்பக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பணப்பையை பிடிங்கி கொண்டு போய் விடுவார்கள். இதற்கு இந்த கம்பெனி நிர்வாகம் உத்தரவாதம் அல்ல என்கிறதை எழுதி போடுக்கிறத பார்க்க முடியும். சில ஏமாற்றுத்தனமான காரியங்களை உருவாக்க உன்னுடைய கவனத்தை நீ அங்க வச்சிருக்கும் போது இங்கே அநேக மகாபெரிய அழிவை பொல்லாத பிசாசு உருவாக்கிடுவான். இதுக்கு தான் ஆவிக்குரிய தெளிவான பார்வை உனக்கு தேவை. இந்த தெளிவான பார்வைக்கு பேர் தான் கர்த்தர் சொல்லுகின்றார் மறுரூபமாக்கப்பட்ட நிலை. எல்லா காரியங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, எதிராளியினுடைய சத்துவங்கள், எதிராளியுடைய பலம், உன்னுடைய ஆதிக்கம், உன் தேவன் உன்னோடு கூட இருக்கக்கூடிய வலிமை, சத்துவம் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மறுரூபம் அடைந்த மனம் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது தான் மேன்மை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே அதிகப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தான் உங்களையும் என்னையும் கண்டு நடுங்க துவங்க ஆரம்பித்து விடுவான். இந்த கடைசி காலத்திலே சாத்தானுக்கு பயமுறுத்தக்கூடிய மக்கள் அல்ல, சாத்தானுக்கு விரோதமாய் நின்று பேசக்கூடிய மக்கள் அல்ல, சாத்தானுக்கு விரோதமாய் நின்று கர்ஜிக்கக்கூடிய மக்கள் அல்ல, சாத்தானை கரெக்டாய் தாக்கக்கூடிய ஜனங்கள் தான் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கு தேவை. இத்தனை காலங்கள் ஜனங்கள் சாத்தானுக்கு முன்பதாக நின்று கத்துனாங்க, சத்தம் போட்டாங்க, கதர்னாங்க, பிசாசை போ என்று சொன்னாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு தேவையில்லை. சாத்தானுடைய நெற்றிபட அடித்து சாத்தானை தரை மட்டும் கீழே சாய்க்கக்கூடிய மக்கள் தான் கர்த்தருக்கு தேவை. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மறுரூபமாகக்கூடிய நிலை உன் வாழ்க்கையிலே அந்தரங்கமான ஆயத்தம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய நிலைகளைத்தான் இன்றைக்கு அநேகம் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இப்ப நான் ஓடக்கூடிய ஓட்டமே எனக்கு போதுமானது, இப்ப நான் பண்ணக்கூடிய ஊழியமே எனக்கு போதுமானது, தன் வாழ்க்கையிலே தன்னுடைய மட்டிலே அப்படியே மெய்யாகவே அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் தன்னை காண்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது போதாது. நீ ஆவிக்குரிய மண்டலங்களிலே யுத்தங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இன்னும் உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலே உன் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும். உன் கண்கள் தெளிவாக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை துலாம்பரமாய் அப்படி துல்லியமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலை உன்னுடைய கண்களுக்கு வர வேண்டியது அவசியம். இதற்கு தேவை ஆவிக்குரிய காரியங்களை அடக்கி ஆளும் மாம்சம்
மாம்சம் கீழ் அடக்கப்பட்டு ஆவி மேலெழும்பக்கூடிய மறுரூப நிலை உனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த அந்தரங்கமான ஆயத்தம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் கடந்து வருகிறது உண்டானால் கர்த்தருடைய பிள்ளையே பொல்லாத பிசாசினால் மெய்யாகவே எதிர்க்க முடியாமல் தோற்று போய் விடுவான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மிக முக்கியமான அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நல்ல ஆழமா படிங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் அவர் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனை அப்போஸ்தலருக்குள் கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த சித்தமானார். ஆண்டவராகிய தேவனை புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்க வேண்டும். நீ என்னை முதல் காரியம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போஸ்தலனே, என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் நீ தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போஸ்தலனே என்று கர்த்தராகிய தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்த பொழுது இந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணக்கூடியவராய் காணப்படாமல் தேவ திட்டம் வெளியாக்கப்படும்படி காத்திருக்க துவங்கினார். அப்படின்னா எதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன்? கர்த்தராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளை எல்லா காரியங்களையும் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இந்த கடைசி காலத்தில் உனக்கும் எனக்கும் தேவை. ஆரம்ப நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படக்கூடிய அவருடைய சீஷர்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை ஒரு வார்த்தை ஒன்றை பேசினார். பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார். உடனே அப்போஸ்தலர்கள் நினைவிலே வைத்தார்கள், நாம் அப்பங்களை கொண்டு வராதிருக்கிறதை குறித்து ஆண்டவராகிய தேவன் நம்மை குற்றப்படுத்தும்படிக்காக இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று சொல்லி யோசித்த பொழுது கர்த்தர் பேசினார். 5 அப்பத்தை வைத்து எத்தனை பேருக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன், 7 அப்பத்தை வைத்து எத்தனை பேருக்கு நான் போஜனம் கொடுத்தேன், இன்னும் நீங்கள் உணர்விடாதிருக்கிறது என்ன? நான் பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவை என்கிறதை பற்றி பேசினது அவர்களுடைய துர்க்குணங்களை பற்றி பேசினேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். சில காரியங்களை கர்த்தர் மறைவாக பேசும் பொழுது அதை தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கமான அறிவு உன் வாழ்க்கையிலே வரணும். சங்கேத பாஷையிலே ஆண்டவராகிய தேவன் பேசும் பொழுது சில காரியங்களை மறைவாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தும் பொழுது இதை நீ தெளிவாக உன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஞானேந்திரியம் உள்ளவனாய் நீ காணப்பட வேண்டியது அவசியம். இதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆவிக்குரிய அறிவு அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், தேவன் தன்னை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக போய் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நான் அறிவிக்க வேண்டும். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக போய் கர்த்தர் என்னோடு கூட இப்படி பேசினார், இந்த காரியங்களை சொன்னார் என்று சொல்லி மாம்சத்தில் யோசனை பண்ணல. கர்த்தராகிய தேவன் இந்த வெளிப்பாடுகளை தந்ததற்கு காரணம் என்ன? காத்திருந்து அதனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கடந்து போன அப்போஸ்தலன். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்களில் நாம தேவனுடைய காரியங்களை நாம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். இதை கர்த்தர் இப்படித்தான் பேசியிருப்பார், இதை கர்த்தர் இப்படித்தான் சொல்லியிருப்பார், இந்த காரியங்கள் இன்ன பரிமாணத்தில் தான் எனக்கு ஆண்டவராக தேவன் பேசியிருப்பார். நீயாக உன்னுடைய யோசனையை அதன் மேல் போடாதே. கர்த்தர் என்ன காரியத்தை என்ன விதத்திலே என்ன பரிமாணத்திலே உன்னோடு கூட பேசியிருக்கிறார் இதை புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான ஞானம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஞானம் இல்லை என்றால் தேவனிடத்திலே உட்கார்ந்து நீர் அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் என்று கேட்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வேணும். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு முன்பதாகத்தான் பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். ஏதோ இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டாயிற்று என்று சொல்லி தன் இஷ்டப்படி காய்களை நகர்த்தக்கூடிய மனிதனுக்கு பிசாசு பயப்பட மாட்டான். இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர் இதை குறித்து அடுத்த பரிமாணத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பேசுகிறார். இப்படி காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் கர்த்தருடைய திட்டங்களை தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். தேவன் எதற்காக இந்த காரியங்களை பேசுகிறார், தேவன் எதற்காக இந்த விதமான நோக்கத்தை வைக்கப் போகின்றார், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாய் தன் வாழ்க்கையை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். ஒரே ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. எஸ்தர் ராஜாத்தினுடைய காலத்தில் எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன சம்பவம் நடந்தது? அந்த தேசத்தையே நிர்மூலமாக்கக்கூடிய ஆமான் என்கிற ஒரு மனிதனுடைய மகா பெரிய ஆளுகை, அரசனுடைய வாக்கை காட்டிலும் அதிகமாய் காணப்படக்கூடிய மகிமை பெற்றவனாக ஆமானுக்கு முன்பதாக தேசமே மெய்யாகவே மண்டியிட்டு பணியக்கூடிய காரியங்களை எஸ்தர் ராஜாத்தினுடைய கண்கள் பார்த்தது. இவனை ஜெயிக்கவே முடியாது. ஒரு நாள் இந்த
ராஜாவுக்கு முன்பதாக ஆமான் வந்து பேசினார். ஒரு துஷ்ட ஜனம் நம்முடைய தேசத்திற்குள் விரிந்து பரவி இருக்கிறது ராஜாவை. அவர்கள் ராஜாவுடைய வார்த்தைகளை கேட்க மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிறதை பற்றி ஆமான் பேசின மாத்திரத்தில் ராஜா முத்திரை மோதிரத்தை கழற்றி ஆமானுடைய கையில கொடுத்துட்டார். நீ உன்னுடைய இஷ்டப்படியே செய். ஆமானே, உனக்கு என்னென்ன விதமான காரியம் மனதிலே தோன்றுகிறதோ அவைகளின் படியெல்லாம் அந்த துஷ்ட ஜனங்களுக்கு நீ காரியங்களை உருவாக்க வேண்டும். ஆமான் யோசித்தான், ஒரு மனுஷனை கொல்லக்கூடாது, அந்த இனம் மக்கள் அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும். ஒரு நாளை முன் குறித்து இந்த ஆமான் காரியங்களை உருவாக்க ஆரம்பித்தான். எஸ்தருக்கு தெரியாது, கர்த்தராகிய தேவன் இந்த காரியங்களை மெய்யாகவே தீமையாய் மாற பண்ணி ஆமானையும் அவனுடைய வீட்டையும் அழிக்கப் போகிறார் என்று எஸ்தருக்கு தெரியாது. எஸ்தருக்கு ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம் தெரியாது. பயந்து போயிட்டா எஸ்தர். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தன்னுடைய சித்தப்பாவாக காணப்படக்கூடிய மொர்தெகாய்க்கு ஆட்களை அனுப்பி அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நான் ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டும். ஒருவேளை ராஜா என்னை அழைப்பிக்கவில்லை என்று சொன்னால் என்னை ராஜா கொன்று போட்டு விடுவார். நான் உள்ள போகக்கூடாது, காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களை புரியாமல் காணப்பட்ட எஸ்தர் பயத்தோடு கூட காணப்பட்டாள். எந்த இடத்தில் எந்த ஆமான் உயர்ந்த நிலையில் காணப்பட்டானோ அதே இடத்தில் ஆமானை தாழ்த்த இந்த எஸ்தரை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்த போகிறார் என்பதை உணர மாட்டாமல் காணப்பட்டவளாய் இருந்தாள் எஸ்தர். வேதத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், ஒரு வெளிப்பாடு உனக்கு சொல்லப்படுகிறது உண்டானால் அதனுடைய ஆழ்ந்த பரிமாணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த கடைசி காலங்களில் உன் வெளிப்பாடுகளுக்கு இன்னும் அநேகம் ஜனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார் என்று எதிர்பார்க்க கூடாது. ஏராளமான தீர்க்கதரிசிகள் என்னுடைய வெளிப்பாடுகளுக்கு உரிய ஆலோசனைகளை தரக்கூடிய தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புவார் நீ எதிர்பார்க்க கூடாது. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவை என்ன? கர்த்தர் உன்னோடு கூட பேசக்கூடிய வெளிப்பாடுகளின் ஆழ்ந்த காரியங்களை நீயே தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனாய் மாற்றப்பட வேண்டும். மனப்பக்குவம் உனக்கு வேணும். கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து இந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு என்ன முகாந்திரம் உண்டு, கர்த்தர் ஏன் இந்த ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார், நீ உன்னுடைய வாழ்க்கையில புரியணும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை உன்னை பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்களேன். இப்ப ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து பேசிக் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசுகின்றார். என்ன பேசுகின்றார்? யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய காலம் இது என்கிறதை பற்றி பேசுகிறார். இதை கேட்கும் பொழுது நீ என்ன யோசிக்க வேண்டும்? இந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நேர்த்தியா இருந்தது, இல்லை யோசிக்க கூடாது. நீ யோசிக்க வேண்டியது என்ன? கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை என்னோடு கூட பேசுகிறார்? உலகத்திலே எத்தனையோ விதமான ஜனங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல, உலகத்திலே எத்தனையோ விதமான வல்லமையான காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆவியிலே பலமடைந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தேவன் என்னோடு கூட ஏன் இந்த வார்த்தையை பேச வேண்டும்? இத்தனை நாள் இந்த சேனலை நான் ஓபன் பண்ணி கூட பார்க்கல, ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏன் என்னோடு கூட நேருக்கு இந்த வார்த்தையை பேச வேண்டும்? இதை நீ யோசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவான வெளிப்பாடுகளை உன்னோடு கூட சொல்ல ஆரம்பிக்கிறார். இதை நான் உன்னோடு கூட பேச ஒரு முகாந்திரம் உண்டு மகனே, இதை உன்னோடு கூட பேச ஒரு முகாந்திரம் உண்டு மகளே. நீ எனக்கு தேவை என்கிறதை பற்றி கர்த்தர் உன்னோடு கூட தீர்க்கமாய் வெளிப்படுத்த துவங்குகின்றார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னை உய்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் தேவனுடைய காரியங்களை உன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் 10 கூட 11வது பிரசங்கமாக இதையும் நீ கேட்டுவிட்டு கடந்து போவாயே தவிர இதனுடைய விளைச்சல்களை, இதனுடைய காரியங்களை உன்னாலும் என்னாலும் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லை. சாத்தானுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, பிரசங்கத்தை கேட்கக்கூடிய வரைக்கும் உனக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை பிரசங்கத்தை நீ கேட்கக்கூடிய நேரத்தில் ஹெட்ஃபோன் கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாத்தானே என்ன செய்வான்னு பாருங்கள், ஹெட்ஃபோனை தேடி எடுத்து உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான். நல்லா போட்டு காதில் போட்டு கேளுப்பா, பக்கத்தில் கூடிய சத்தம்லாம் கேட்க வேண்டாம், சாத்தானே எடுத்து கொடுப்பார். சில நேரங்களில் நீங்கள் வந்து குறிப்பெழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சாத்தானை டைரியும் பேனாவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவான், இந்த எழுதி வைத்துக் கொள் என்று சொல்லி. சாத்தானுக்கு தேவை எழுதக்கூடிய கிறிஸ்தவன் அல்ல, சாத்தானுக்கு தேவை கேட்கக்கூடிய கிறிஸ்தவன் அல்ல, சாத்தானுக்கு பயத்தை உருவாக்கக்கூடியவன் எழுதக்கூடியவன் அல்ல, கேட்கக்கூடியவன் அல்ல. இந்த காரியங்களை தன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு இயங்கும் கிறிஸ்தவனை கண்டுதான் பிசாசு நடுங்குகிறான். இந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு இயங்கும் கிறிஸ்தவனை கண்டுதான் சாத்தானுடைய காரியங்கள் நடுக்கம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. இதை கேட்கக்கூடியவனுக்கு சாத்தான் பயப்பட போகிறவன் அல்ல, இதை எழுதக்கூடியவனை கண்டு சாத்தான் நடுங்க போகிறவன் அல்ல. சாத்தானுக்கு யார் நடுக்கத்தை உருவாக்கக்கூடியவர்கள்? இந்த வெளிப்பாடுகளை தெளிவாய் புரிந்து கர்த்தர் எனக்கு எதற்காக இந்த காரியங்களை பேசுகிறார், நான் செய்ய வேண்டிய அடுத்த வேலை என்ன, என்னுடைய ஊழியத்தினுடைய அடுத்த பரிமாணம் என்ன, எதை நான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்துகிறார். இதை எவன் ஒருவன் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கிறானோ பிசாசுக்கு அவனை காணக்கூடிய நேரத்திலே நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறான்.
இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தைகள் சாதாரணமான விதத்திலே உன்னை நோக்கி வரவில்லை. முதல் காரியம் புரிந்து கொள். உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார் என்றால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு. உன் நிமித்தமாக உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறேன் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமும் கூட. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு காரியத்தை சற்று ஆழமாய் வாசிக்க கேளுங்கள். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய நல்ல கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில், தேவனை அறியக்கூடிய அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், அவருக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் நாம் நம்முடைய தகுதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட காரியத்தை பற்றியதான எல்லா விதமான மேன்மையான அபிஷேகங்களை பற்றி அவன் புரிந்து கொள்ளாததினாலே, தன்னுடைய தகுதியை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அபிஷேகத்தை பற்றியதான காரியங்களை உணராதிருக்கக்கூடியவனாய் காணப்பட்டதினாலே தகுதியை இழந்து போக ஆரம்பிச்சான். கிதியோனுக்கு ஆண்டவராக தேவன் அத்தனை பேரை ரட்சிக்கக்கூடிய தகுதியை கர்த்தர் தந்தார். அவன் இழந்து போனதற்கு காரணம் தன்னுடைய நிலைகளை அவன் புரிஞ்சு கொள்ள முடியல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒரு மனிதனை கர்த்தராக தேவன் உருவாக்குகிறது உண்டானால் தன் தகுதியை அவன் சரிவர காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதை பெற இன்னும் நான் என்னுடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். இந்த தகுதி எனக்கு போதாது. என்னை நம்பி இத்தனை பெரிய பொறுப்பை ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறார். உதாரணமாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். உங்களை நம்பி ஒரு நல்ல ஒரு வேலை பொறுப்பை யாராச்சும் ஒரு மனுஷன் தந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு காரியத்தை தந்திருக்கிறார், அல்லது அதாவது இந்த காணிக்கை எண்ணக்கூடிய பணி அல்லது பணத்தை எண்ணக்கூடிய பணியை கொடுத்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலையில் எண்ணெய் உட்காரக்கூடிய உங்களுக்கு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு 5 மணிக்குள்ளே நீங்கள் எண்ணி முடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் நீங்கள் முதல் இந்த பணிக்கு நீங்கள் அமர்த்தப்படுகிறீர்கள். உங்கள் கையில் நிறைய ரூபா கட்டுகளை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எண்ணெய் துவங்குகிறீங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை, அந்த வேலை, இந்த வேலையெல்லாம் போயிட்டு எண்ணக்கூடிய நீங்கள் எண்ணாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டு போயிட்டீங்க. கொஞ்ச நேரம் மத்தியானம் ஆன உடனே நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. எண்ணக்கூடிய நேரம் முடியக்கூடிய நேரத்தில் உங்களால் எண்ணி முடிக்க முடியல. அது எஜமானை பார்த்து சொல்லுங்க, எஜமானே என்னால் இந்த பொறுப்பை நிறைவாக்க முடியவில்லை, ஆகவே இனி ஒரு நாள் கூட்டி கொடுங்கள் என்று சொன்னால் நாளைய தினத்தில் அந்த பணிக்கு உன்னை அந்த எஜமான் அமர்த்தவே மாட்டார். கொடுக்கப்பட்ட வேலையை முதல் காரியம் நீ உணர்ந்து உன் தகுதியை காத்துக்கொள்ளணும். என்னை நம்பி இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் எஜமான் தந்திருக்கிறார். இந்த எஜமானுக்கு நான் உண்மை உள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும். இந்த எஜமானுக்கு நான் தகுதி உள்ளவனாய் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். என்னை நம்பி யுத்த ஆயுதங்களை என் கையில தந்திருக்கிறாரு. என்னை நம்பி சாத்தானை எதிர்க்கும் வல்லமையான போர் வீரராய் என்னை ஆண்டவராக தேவன் உருவாக்கி இருக்கிறார். இந்த காரியங்களுக்குரிய தகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நினைவு உன் வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் இன்னும் அநேக விஷயங்களை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நீ தகுதியை இழக்கிறது உண்டானால் எத்தனை கெஞ்சினாலும் அந்த தகுதி இனி உன்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது இல்லை. ஒரு முறை கர்த்தராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை நீங்கள் மெய்யாகவே அலட்சியப்படுத்துகிறது உண்டானால் தேவன் அந்த பொறுப்பிலே மீண்டும் உங்களை கொண்டு போய் அமர்த்துகிறது இல்லை. இந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராக தேவன் உன்னை நம்பி ஒரு பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கின்றார். என்ன பொறுப்பு? இந்த உலகத்தை மோசம் போக்கும் பொல்லாத பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக, ஜனங்களை மெய்யாகவே நிர்மூலமாக்கும்படியாக, ஜனங்களுடைய ஆயுதங்கள் யாவற்றையும் மதம் பண்ணும்படிக்காக, தேசத்திலே இரத்த ஆறுகளை பெருக்கெடுத்து ஓட பண்ணும்படியாக, தேசத்திலே சாவுக்கிரமான காரியங்களை விருத்தியாக்கும்படியான கிரியைகளை நடப்பிக்கும் பொல்லாத சாத்தானுடைய பிடரியை அடித்து உடைக்க வேண்டிய பொறுப்பை தேவனுடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ என்ன செய்ய வேண்டும்? என் கையில் கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதற்காக எல்லா ஜனங்கள்டையும் போய் வால் போஸ்டர் அடித்து சொல்லுகிறது அல்ல. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தரினை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார் பேசுகிறது அல்ல. இந்த பொறுப்புக்கு நீ உன்னை தகுதி உள்ளவனாய் காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பொறுப்பை நம்பி தந்திருக்கக்கூடிய கர்த்தருக்கு நான் ஒரு ஏமாற்றத்தையும் நான் தந்துவிடக்கூடாது. இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்பி தந்திருக்கக்கூடிய கர்த்தருக்கு நான் விரோதமாய் எழும்பிவிடக்கூடாது. நான் அலட்சியமாய் இந்த காரியங்களை செய்துவிடக்கூடாது. உடனே அந்த காரியங்களை நான் செய்யும் மனிதனாய் என்னை நான் உருமாற்ற வேண்டும். இந்த ஒரு வைராகியம், இந்த ஒரு நினைவு உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தான் உன்னை கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறான். யுத்த வீரனே, இது கடைசி காலம், எழும்ப வேண்டிய வல்லமை நிறைந்த காலம், சாத்தானுடைய எல்லா விதமான ஆயுதங்களை அதமாக்க வேண்டிய காலம், தேவன் உன்னை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புக்கு நீ தகுதி உள்ளவனாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டிய காலம்.
இனியும் உறங்கிராமல், இனியும் சோம்பி போகாமல், இனியும் பலவீனம் உள்ளவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ளாமல் இனி நீ எழுந்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகின்றார். நீ ஓட வேண்டிய காலத்திலே நீ மௌனமாய் இருந்து விடாதே. உன்னுடைய கரங்களை நம்பி கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை குறித்து அசட்டையாக நீ நினைவு கூர்ந்து விடாதே. இந்த பொறுப்பை பெற எத்தனையோ பரிசுத்தவான்கள் காத்திருந்தது உண்டு. ஆனாலும் கூட உன்னை நம்பி கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நீ உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் காணப்படக்கூடிய மனுஷனை நம்பித்தான் இன்னும் அநேகம் பல விதமான பொறுப்புகளை தேவன் தருகிறதை பிரத்யட்சமாய் உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு காரியத்தில் நீ குறைவாக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிளாக் ஸ்பாட்டை நீ வாங்கிட்டேன்னு வச்சுட்டேன்னா, இனி ஆண்டவராகிய தேவன் உன்னை நம்பி எந்த விதமான ஒரு பொறுப்பையும் தரமாட்டார். இனி இவன் இந்த பொறுப்புக்கு லாயக்குள்ளவன் அல்ல, இனி இந்த காரியத்திற்கு அவன் மெய்யாகவே தகுதி உள்ளவன் அல்ல, என்னுடைய கண்களிலே அவன் தகுதியை இழந்து விட்டான் என்று சொல்லி அந்த பொறுப்பை உன்னுடைய கரங்களை விட்டு கர்த்தர் வாங்கி போட்டு விடுவார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய அந்தரங்கமான ஆயத்தத்தின் மூடாக நீ கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகின்றார். உன் வாழ்க்கையிலே ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவனாக, நம்முடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையான கிறிஸ்தவனாக, மறுரூபமாகப்படக்கூடிய ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழும் கிறிஸ்தவனாக, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எளிதாய் புரிந்து கொள்ளும் நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாக, எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களிலே தகுதியை உடையவனாக, என் தகுதியை காத்துக்கொள்ளக்கூடிய மனிதனாக, அந்தரங்கமான ஆயத்தத்தை நான் மெய்யாகவே செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது என் தேவன் என்னோடு கூட துணையாய் நிற்கிறதை பார்க்க முடியும். தேவன் நம்மோடு கூட துணையாய் நிற்கிறது உண்டானால் எந்த அரணையும் உடைய பண்ண உன்னால் ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எதை இழந்தாலும் நன்றாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். எதை இழந்தாலும் கர்த்தரை மட்டும் உங்களை விட்டு இழக்க செய்யாதிருக்க பாருங்கள். எந்த காரியம் வேண்டுமானாலும் உங்களை விட்டு போகலாம், எந்த நிலைகள் வேண்டுமானாலும் உங்களை விட்டு போயிடலாம், ஆனால் கர்த்தர் மட்டும் உன்னை விட்டு விலகாதிருக்கும்படி உன் தேவனை உன்னோடு கூட இருத்தி வைத்துக் கொள்கிறதான் உன் வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தைகளின் படியே தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. கர்த்தராகிய தேவன் நீர் எதிர்பார்க்கிறீர், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான வல்லமையுள்ள ஆயுதங்களை எழுப்ப வேண்டும் என்கிறது தேவனுடைய விருப்பம். நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கள் தேவனை நாங்கள் எங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறதே கர்த்தாவே. எங்கள் தேவனை எங்களோடு கூட வைத்துக்கொள்ள எங்களுக்கு தேவை. எங்களுடைய எல்லா விதமான நிலைகளை நாங்கள் மறுக்க வேண்டும். ஜெபிக்கும் கிறிஸ்தவனாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தராகிய தேவனை விடாமல் இறுக பற்றிக் கொள்ளக்கூடிய ஜெப வாஞ்சை உள்ளவர்களாய் எங்களை நீர் உருவாக்கும். ஆவிக்குரிய நிலைகளை மேம்படுத்தக்கூடிய மறுரூபத்தின் சாயலை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் பேசும் எல்லா விதமான வெளிப்பாடுகளின் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாய் காய்களை நகர்த்தக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் நீர் எங்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தந்த அபிஷேகத்திற்கும் தேவன் தந்த அழைப்புக்கும் நாங்கள் எங்களை தகுதி உள்ளவர்களாய் காத்துக்கொள்ளக்கூடிய ஆயத்தத்தை நாங்கள் எங்கள் அந்தரங்களிலே கர்த்தாவை செய்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட இருப்பே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு எந்த அரணையும் உடைய பண்ணவும் எந்த கோட்டைகளையும் தகர பண்ணவும் எங்களால் ஆகும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த அந்தரங்கமான ஆயத்தத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நிறைவாக்கி முடிக்க ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளையும் அந்தரங்கமான நிலைகளிலே நீர் ஆயத்தமடைய பண்ண வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கென்று ஒரு யுத்த சேனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த சேனைக்கு முன்பதாக பொல்லாத பிசாசின் ஆவிகள் தகர்ந்து ஓடி போகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த சேனைகள் இனி ஒருபோதும் விழுந்து போகும் சேனைகளாய் அல்ல, கர்த்தருக்குள் நிமிர்ந்து நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானை துரத்தி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுக்குள் நீங்கள் அந்தரங்கமாக ஆயத்தம் அடையுங்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த திட்டத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு சரியாய் இயங்குகிறது உண்டானால் உங்களை கொண்டு தேசத்தை மெய்யாகவே கலங்க பண்ணக்கூடிய பொல்லாத சாத்தானின் ஆவிகளை தவிடுபடியாகி உங்களையோ வென்றால் அசையாத ராஜ்யமாய் கர்த்தர் எழுப்பி கட்டுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாறனா.